அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த சமபாருங்க, 3 நாணயங்களை ஒரே சமயத்தில் சுண்டினால் ஒரு பூ மட்டும் இருக்க நிகழ்வு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 3 நாணயங்களை சுண்டினால் கிடைக்கும் வாய்ப்புகள். நமக்கு ஒரு நாணயத்தை சுண்ணும்போது என்ன கிடைக்கும்? ஒன்று தலை கிடைக்கும், இன்னொன்று பூ கிடைக்கும். அப்போ 3 நாணயங்களை வச்சு சுண்ணும்போது என்னெல்லாம் கிடைக்குன்னு பார்க்கணும். ஒன்று வந்து 3 ஹெட்டாக இருக்கலாம், 3 நாணயங்களும் ஹெட்டாக இருக்கலாம், அல்லது 2 நாணயம் ஹெட்டு, 1 நாணயம் டைலில் இருக்கலாம், அல்லது 1 நாணயம் டைலு 2 நாணயம் ஹெட்டாக இருக்கலாம். இப்போ 1 நாணயம் ஹெட்டு 1 டைல் ஹெட்டு இதாக இருக்கலாம். அடுத்து 3 டைலில் இருக்கலாம், 2 டைல் 1 ஹெட்டாக இருக்கலாம், 2 டைல் 1 ஹெட்டாக இருக்கலாம். இப்போ என் ஆஃப் எஸ் என்ன சொல்கிறோன்னா 1 2 3 4 5 6 7 8 அதோட நிகழ்வு 8ன்னு இருக்குது. இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்க? ஒரு பூ மட்டும் இருக்க நிகழ்வுகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு பூ மட்டும் இருக்க நிகழ்வுகள் என்னன்னு பாருங்க. ஒரு பூ மட்டும் டைல் நீங்களாக இருக்கணுங்க. ஒரு 2 ஹெட்டு 1 டைல் 2 ஹெட்டு, அடுத்து 1 ஹெட்டு டைலு நம்மளுக்கு. அப்போ என்ன ஈன்னு வச்சுக்கோம். இது வந்து நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் 3. இப்போ நிகழ்வு நம்மளுக்கான ஃபார்முலானா என்ன E by n of s. n of e ஓட வேல்யூ நமக்கு 3, s ஓட வேல்யூ 8. அப்போ ஒரு பூ மட்டும் இருக்க நிகழ்வோட வேல்யூ என்னது? 3/8. இதுதான் ஆன்சர்.